வணக்கம். வழக்கமாக சனிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு புது பாடல் பெற்ற சிவன் கோயில போய் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழக்கமா பார்க்குற அந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு போவேன். அந்த வரிசையில போன வாரத்துலேருந்து மலைக்கோட்டையும் ஆட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பார்வைக்கு மலைக்கோட்டை தெரியுது. அண்ணா சிலை நோக்கி போயிட்டுருக்கோம். மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமிகள் கோயிலையும், மேலே இருக்க உச்சி பிள்ளையாரையும் பார்த்துட்டு, திருப்பால்துறை அப்புறம் திருவாசி இந்த 2 இடங்களுக்கு போகணுங்கிறது பிளானு. இந்த தலங்கள் ரெகுலராக போகிற இடங்கள். மலைக்கோட்டைக்கு பல வழிகளில் வரலாம். இந்த இடத்துல பார்க்கிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப குறுகலாக இருக்கும். இப்போ நம்ம அண்ணா சிலையில் ரைட் டர்ன் எடுத்து சத்திரம் பேருந்து நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே சத்திரம் பேருந்துக்கு ரைட்டில் வளையாமல் நம்ம நேராக போயிட்டு பட்டர்வர்த் ரோடு தாண்டி வடக்கு ஆண்டார் வீதியில் போயிட்டு இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். நான் காலையில் ஒரு 7 மணி அளவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ வந்து நாம் வடக்கு ஆண்டார் வீதியில் இடதுபுறம் திரும்ப போகிறோம். இடதுபுறம் திரும்பிட்டு கடைசி எண்டு போயிட்டு வலதுபுறம் திரும்பணும். அந்த சாலையில் போயிட்டு இருந்தோன்னா ஒரு வலதுபுறம் வந்து மலைக்கோட்டைக்கு போகும் சாலை அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சாலைக்குள்ளே நாம் போனோம்னா தாயுமானவர் சன்னதிக்கு போகக்கூடிய அந்த நுழைவாயில் வந்துடும். வடக்கு ஆண்டார் வீதி என்எஸ்பி ரோடுக்கு பேரலாக வரும். என்எஸ்பி ரோடில் தான் இந்த சாரதாஸ், மங்களன் மங்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நுழைவாயில் இருக்கும். நாம் இப்போ போக போகிற அந்த தாயுமானவர் சன்னதி நுழைவாயிலிருந்து அந்த என்எஸ்பி ரோட்டில் வர நுழைவாயிலுக்கு கீழே ஒரு 35 படிக்கட்டு இறங்கி போகணும். அங்கே தான் மாணிக்க விநாயகர் சன்னதி இருக்கும். இப்போ நாம் அந்த வே டு ராக் ஃபோர்ட் அந்த சாலையில் என்ட்ரு ஆகிட்டோம். நமக்கு அங்கே மலைக்கோட்டை தெரியுது. இப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டாக இந்த சாலையில் மேலே ஏறி போனோம்னா நமக்கு அந்த தாயுமானவர் சன்னதி போகக்கூடிய அந்த நுழைவாயில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஷெட்டு மாதிரி ரோடு குறுக்கில் போட்டிருக்காங்க. அங்கே தான் இடதுபுறமாக படிக்கட்டுகள் இறங்கி மாணிக்க விநாயகர் சன்னதிக்கு போகலாம். ஏன்னா சம்பிரதாயம் என்னன்னு சொன்னால் மேலே மலைக்கோட்டையில் ஏறுறதுக்கு முன்னாடி மாணிக்க விநாயகர் பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஓரமாக கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து வாகனங்களை பார்க் பண்ணிக்கலாம். கார் கூட இந்த ரூட்டில் போகும். அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு நம்ம இந்த வே டு ராக் ஃபோர்ட் அந்த சாலையில் என்ட்ரானோம் இல்லைங்களா, அங்கே வந்து கனெக்ட் ஆகும். அங்கே இருக்கிற வழியில் நம்ம வந்து இருக்கிற இடங்களில் காரை பார்க் பண்ணிக்கலாம். போகும்போது நாம் அந்த வழியாக தான் போவோம். அப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த மலைக்கோட்டைங்கிறது ஒரு பெரிய பாறை அமைப்பு தான். அந்த பாறையை சுற்றி அழகாக இந்த ஏரியாவை வடிவமைச்சிருக்காங்க. போன வாரம் இதை பற்றி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். போன வாரம் வரும்பொழுது ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இந்த டைம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஹெல்மெட் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் வண்டியிலேயே வச்சுட்டு வந்துடுங்க. இந்த காட்சிகள் நாம் இப்போ மேலே உச்சி பிள்ளையாருடைய அந்த தென்புறத்துலேருந்து பார்க்குறோம். இதுதான் வந்து நமக்கு அந்த பெரிய கடை வீதி. நேராக போயிட்டு காந்தி மார்க்கெட்டு வரைக்கும் போயிட்டு ஜாயின் ஆகும். இங்கேருந்து காந்தி மார்க்கெட் பக்கம் போக முடியாது. அங்கேருந்து வேணால் வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு வழி பாதை. பேருக்கு தான் அது ஒரு வழிப்பாதை. மக்கள் வந்து இரு வழியிலையும் போயிட்டுருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக திருப்பால்துறையும் திருவாசியும் போய் பார்க்கணுங்கிறது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி. இந்த வாரத்துலேருந்து மலைக்கோட்டையும் ஆட் ஆயிருச்சு. இப்போ உச்சி பிள்ளையாருடைய மேற்கு புறத்துலேருந்து எடுக்கிறோம். கீழே அழகாக தெப்பக்குளம் தெரியுது. அதே மாதிரி மலைவாசலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சர்ச் அற்புதமாக தெரியுது. மலைக்கோட்டையோட மையப்பகுதியில் தாயுமானவர் சன்னதி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த உயரத்துக்கு இந்த சர்ச் இருக்கும். 273 அடி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உச்சி பிள்ளையாருடைய வடக்கு புறத்துலேருந்து எடுக்கிறோம். அங்கே தூரத்தில் பனிமூட்டமாக இருக்குது. ஸ்ரீரங்கம் கோபுரம், மெயின் கோபுரம் தெரியுது லைட்டாக. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த காவேரி பிரிட்ஜு தெரியும். அதில் போக்குவரத்து கூட நமக்கு க்ளீனாக தெரியும். கண்களால் நல்லாவே பார்க்க முடியும். அந்த பிரிட்ஜுக்கு பேரலாக வலதுபுறத்தில் ரயில்வே பாலம் இருக்கும். காவேரியில் நீர் நிறைந்து காணப்படுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் வந்து அந்த காவேரியில் நீர் நிறைந்து ஓடுற அந்த காட்சிகள்லாம் பார்ப்போம். இப்போ நான் வந்து பைக் நிறுத்தின டைரெக்ஷன்லேயே அப்படியே முன்னாடியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்த பாதையில் போகலை. ஏன்னா அந்த பாறையை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு கிரிவலம் மாதிரி வரலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம என்ட்ரானோம் இல்லைங்களா, அந்த சாலையில் போய் இது கனெக்ட் ஆகும். அந்த வே டு ராக் ஃபோர்ட்னு நம்ம ஆண்டார் வீதியிலேருந்து வந்து என்ட்ரானோம். அந்த இடத்துல போய் இது கரெக்டாக கனெக்ட் ஆகும். அப்படியே ஒரு பிக் கிரவுண்டாக இருக்கும். திருப்தியாக தாயுமானவர், மட்டுவார் குழலி அம்மன் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போய் உச்சி பிள்ளையாரையும் பார்த்துட்டு அடுத்தது
திருப்பால்துறை போகணும். மலைக்கோட்டை முடிச்சுட்டு வர்றதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. திருப்பால்துறைக்கு ஒரு 9 மணிக்குள்ளார போயிட்டோம்னா, நார்மலாக 8:30 மணிக்கு ஐயர் வருவார். ஒரு 1.5 மணி நேரம் இருப்பார், 10 மணி வரைக்கும் இருப்பார். கரெக்டாக அந்த டைம் சிங்க் ஆகும். அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாங்கிற பிளானில் திருப்பால்துறை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு ரவுண்டு அடித்து முடித்து நாம் என்ட்ரான இந்த சாலையில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டோம். இப்போ போயிட்டு மறுபடியும் நாம் இடதுபுறம் திரும்பி அந்த வடக்கு ஆண்டார் வீதி நோக்கி போக போகிறோம். நம்ம வரும்போது கவனிச்சிருந்திங்கன்னா தெரியும், வடக்கு ஆண்டார் வீதியில் நாம் என்ட்ரு ஆகிட்டு டெட் எண்டு வந்து வலதுபுறம் திரும்பணும். நான் மறுபடியும் இப்போ வந்து வடக்கு ஆண்டார் வீதியில் டேர்ன் பண்ண போகிறதில்ல, அதுக்கு ஆப்போசிட் சைட்டில் டேர்ன் பண்ணி ஈஸ்ட் புலிவார்டு ரோடு அப்படிங்கிற ரோடை டச் பண்ணி இடதுபுறம் திரும்பினோன்னா ஒரு ரயில்வே கிராசிங் வரும். அந்த ரயில்வே கிராசிங்கை நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா நமக்கு வந்து அந்த காவேரி பாலத்துலேருந்து சென்னை பைபாஸ் கனெக்ட் ஆகிற அந்த ரோடில் என்ட்ரி ஆயிடுவோம். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே மேம்பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இடது வலதில் போகிறதுக்கு கொஞ்சம் அந்த மண் ரோடு இருக்குது. ஆனால் மழையில் அந்த சாலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேதமடைஞ்சிருக்கு. நான் இடதுபுறமாகவே போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பைக் அப்படியே மெதுவாக குதித்து போயிட்டு நம்ம அந்த சாலையில் இப்போ ஜாயின் ஆக போகிறோம். ஒரு வழியாக குதிரை சவாரியை மெதுவாக முடிச்சுட்டு அப்படியே ஒரு நல்ல சாலையில் மெதுவாக ஏறி இப்போ வந்து நம்ம அந்த சென்னை பைபாஸ் நோக்கி போக போகிறோம். எதுக்காக சென்னை பைபாஸில் போகிறோன்னா, நம்ம திருப்பால்துறை வந்து கல்லணை ரோட்டில் இருக்குது. கல்லணை ரோடு அடையிறதுக்கு நம்ம சென்னை பைபாஸில் போய் ஆகணும். இப்போது நல்ல சாலை இது வந்து காவேரி பாலத்திலேருந்து வலதுபுறமாக திரும்பி திருச்சி சென்னை பைபாஸில் போயிட்டு ஜாயின் ஆகிற சாலை இது. நமக்கு இடதுபுறமாக காவேரி நதி அழகாக பார்க்க முடியும். இப்போ நீர் நிரம்பி காணப்படுது. அதை எடுக்கலான்னு சொல்லி அப்படியே பைக்கை நிறுத்தி அந்த நீரோட்டம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற காட்சிகளை எடுத்தேன். இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நேராக பார்க்கும்பொழுது காணொலிலையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மலைக்கோட்டைக்கு வரும்பொழுது சீக்கிரம் வந்ததுனால அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் வெயில் ஏற ஆரம்பிச்சது. நீங்களே கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். வானம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஐப்பசி 1 திருப்பராய்த்துறையில் நீராட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஐப்பசியோட ஒரு தினமும் ஒரு இடத்துல வந்து நீராடுற மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது மயிலாடுதுறை வரைக்கும் போகும், இந்த காவேரி போகிற பாதை ஃபுல்லாக. காவிரியில் நீர் நிறைந்து ஓடும் அந்த அழகான காட்சியை ரசித்துவிட்டு இப்போ நாம் நம்முடைய பயணத்தை திருப்பால்துறை நோக்கி தொடர்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அந்த திருச்சி சென்னை பைபாஸில் கனெக்ட் ஆகி கல்லணை ரோடுக்கு போயிடுவோம். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், இந்த சாலையிலேருந்து இந்த பைபாஸில் போய் ஜாயின் ஆகிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. எப்பயுமே நேராக வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நாம் இங்கேருந்து போகிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, நடந்தும் இருக்குது. ஆனால் குறுக்குலேருந்து இந்த சாலையில் ஜாயின் ஆகிறவங்க நான் பார்த்த வரைக்கும் வெயிட் பண்ணாமல் வேகமாக தான் வருவாங்க. இந்த திருச்சி சென்னை பாதையில் இருக்கிற இந்த காவேரி பாலம் கிராஸ் பண்ண உடனே இடதுபுறம் ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு வரும். அதை தாண்டின உடனே ஒரு சர்வீஸ் ரோடு வரும். அந்த சர்வீஸ் ரோடில் நம்ம போனோன்னா கல்லணை போன்ற அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு நமக்கு பாதை இருக்கும். திருப்பால்துறை பற்றி நான் ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த பதிவில் இந்த இடங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த சர்வீஸ் ரோடில் நம்ம வலதுபுறம் திருப்பி வலதுபுறம் திரும்பியும் போகலாம். அந்த ஒரு சாலை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். நான் பைக்கில் வர்றதுனால இந்த ஒரு குறுகலான பாதை வழியாக போவோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். கரையோரமாக போகிற மாதிரி ஒரு சாலை தான் இருக்கும். இதே பாதையில் போய் அந்த அகலமான சாலையில் ஒரு ஸ்டேஜில் போய் நாம் வந்து சேருவோம். ஆனால் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ரோடு. நான் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு 9 மணி அளவில் எப்படியும் வந்துடுவேன். கரெக்டாக ஐயரும் இருப்பார். அதே மாதிரி ஒரு நேரத்தில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போது அகலமான சாலையும் நம்ம போயிட்டுருக்க இந்த குறுகல் சாலையும் சேர்ற அந்த இடம் வந்துட்டோம். கல்லணை இங்கேருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இப்போ நாம் வந்து திருப்பால்துறைக்கு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வழக்கமாக இங்கே வரும்பொழுது கோயிலில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாட்டு கேட்கல. அப்பயே டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா ஐயர் வந்து சில வேலை காரணமாக காலையில் 5 மணிக்கே வந்துட்டு போயிட்டதா சொன்னாங்க. ஒரு கால பூஜை மட்டும்தான் இந்த கோயிலில் நடக்கும். ஐயர் வந்து அந்த கால பூஜையை முடிச்சுட்டு கோயிலை பூட்டிட்டு போயிட்டார். முதல் பிளான் சக்ஸஸாக இருந்தது. 2வது கோயில் இன்றைக்கி பார்க்க முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நேற்று தான் மாந்துரை அப்படிங்கிற ஒரு பாடல் பெற்ற தலம் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். மறுபடியும் அந்த கோயிலுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நம்பர் 1 டோல்கேட் வந்துட்டு லால்குடி சாலை பிடிச்சி மாந்துரை போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன்.
திருப்பால்துறையில் இருக்கும் ஆதிமூலநாதர் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக இன்றைக்கி வேண்டான்னு நினைக்கிறாரு போல். ஆனால் மாந்துரையில் இருக்கிற ஆம்ரவனேஸ்வரர் நாம் இன்றைக்கி அவரை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு போல். அதனால் என்னுடைய பயணத்தை மாந்துரை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்மளால் பிளான் மட்டும்தான் போட முடியும். அதை அப்ரூவ் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் இறைவன் கையில் இருக்குது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த திட்டம்படியே போவோமே அப்படின்னு போயிட்டுருக்கேன். நேற்று மாந்துரை பற்றி போட்ட பதிவில் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே கட்டாயி ஒரு ஒத்தையடி பாதை வழியாக போனேன். இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் ரூட் வழியாகவே போகிறேன். இப்போ இடதுபுறம் திரும்பி நாம் அந்த கோயில் சாலையை அடைய போகிறோம். கோயில் நம் கண்களுக்கு மிக அழகாக தெரியும். இங்கே நினச்சாப்புல அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து என்னுடைய பயணத்தை வந்து திருவாசி நோக்கி நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த கோயில் பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா திருச்சியில் பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் திருச்சியில் உள்ள 13 கோயில்கள் பற்றி இருக்கும். இந்த கோயில் பற்றியும் இருக்குது. இப்போது இந்த வழிபாடுகளை முடித்து விட்டு அகைன் நாம் நம்பர் 1 டோல்கேட் வந்து இப்போ சேலம் நோக்கி அந்த சாலையில் போகிறோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எல்லா திசையிலையும் இப்போ நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வரும்பொழுது நான் வயலூர் ரோட்லேருந்து என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். இப்போ இந்த திருமாந்துரை வரணுன்னா 2 நதிகளை கடக்கணும். காவேரி, கொள்ளிடம். திருவாசியில் இருக்கின்ற அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ மாற்றூரை வரதீஸ்வரர் திருக்கோயிலை நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அடைய போகிறோம். மாந்துரையில் பார்த்த கோயிலிலும் இருக்கும் அம்மன் வந்து பாலாம்பிகை தான். ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டவுனுக்குள்ளே வந்து காற்று கொஞ்சம் பொல்யூட்டடாக இருக்கும். ஆனால் இந்த நதிகளெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த லால்குடி சாலை, இந்த சேலம் சாலையெல்லாம் போகும்பொழுது நமக்கு இருபுறமும் ஒரு கரையோரமாக தான் போயிட்டுருப்போம். நல்ல ஒரு பசுமையான காட்சிகளோடு தான் போயிட்டுருப்போம். இப்போ திருவாசி கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு. நமக்கு அந்த கோயிலுடைய காம்பவுண்ட் சுவர் அழகாக தெரியுது. இப்போ இடதுபுறமாக போயிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். கார், வேன் போன்ற வாகனங்களில் வரவங்க இதே மாதிரி இடதுபுறமாகவே போனீங்கன்னா கொஞ்சம் அங்கே முன்னாடி நிறுத்துறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கும். கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ பார்க்குற நம்ம இந்த சாலையில் கோயில்கிட்ட போய் நிறுத்திட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பயணத்தை தொடரலாம். திருப்பால்துறையில் ஒரு கால பூஜை தான் நடக்கும். அதனால் 8:30 மணிலேருந்து காலையில் 10 மணிக்குள்ளார நம்ம போயிட்டோம்னா அர்ச்சகர் வருவார், அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அவருடைய மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் படி கொஞ்சம் அந்த நேரங்கள் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் நடந்தது. ஒருவேளை யாராவது திருப்பால்துறைக்கு வரும்பொழுது கோயில் பூட்டப்பட்டு இருந்ததுன்னா அங்கே மெய்க்காவலர் இருப்பாங்க. யாருன்னு விசாரித்து பாருங்கள். அங்கே ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லி அவரை வர சொல்லுவாங்க. அவர் வந்து கோயிலை திறந்து காட்டுவார். அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து சாமியை பார்த்துட்டாவது போகலாம். திருவாசி கோயிலெலாம் நம்பி வரலாம். ஏன்னா கரெக்டாக அந்த 12 மணிக்கு பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு கோயில் திறக்கும். 5 மணிலேருந்து ஐயர்கள் வருவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. மற்ற இந்து கோயில்கள் மாதிரி ரெகுலரான டைமுக்கு இருக்கும். கோயில்கள் அதிக நேரம் திறந்துருக்குன்னா அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. திருப்பால்துறை மாதிரி இடங்களுக்கு மக்கள் அதிகமாக வராத காரணத்தால் அங்கே வந்து ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது. திருவாசி கோயிலில் வழிபாடுகள்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ என்னுடைய பயணத்தை வீடு நோக்கி கிளம்புறேன். இந்த முறை வந்து நான் திருச்சிக்குள்ளே போயிட்டு போகாமல், அதாவது நம்பர் 1 டோல்கேட் போயிட்டு கொள்ளிடம் பாலம் கிராஸ் பண்ணி திருச்சிக்குள்ளே போயிட்டு போனால் எனக்கு அகைன் வந்து டிராஃபிக்கு, பொல்யூஷன் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா சேலம் ரூட்லேயே போயிட்டு வாத்தலையில் கட் பண்ணி உள்ளுக்குள்ளார முக்கொம்பு பாலம் இருக்குது. கொள்ளிடமில் ஒரு பாலம் இருக்கும், காவேரியில் ஒரு பாலம் இருக்கும். அந்த 2 பாலத்தையும் நாம் கிராஸ் பண்ணோன்னா திருச்சி கரூர் சாலையை பிடிச்சிருவோம். அது வழியாக ஜியபுரம் வழியாக வயலூருக்கு போயிடலாம். சேலம் ரோட்லேருந்து வாத்தலையில் நம்ம இடதுபுறம் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நமக்கு பாதாள ஈஸ்வரர் கோவில் நமது வலதுபுறத்தில் அங்கே தெரியுது. இப்போ நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு அப்படியே வலதுபுறம் திரும்பினோன்னா முக்கொம்புடைய கொள்ளிடம் பாலம் வரும். நம்ம திருச்சியிலேருந்து வரும்பொழுது திருமாந்துரை நோக்கி வரும்பொழுது காவேரி கொள்ளிடம் கிராஸ் பண்ணோம். இப்போ கொள்ளிடம் காவேரி கிராஸ் பண்ணி நான் கரூர் ரோடுக்கு போகணும். திருச்சி சேலம் சாலையும் திருச்சி கரூர் சாலையும் வந்து அப்படியே பேரலாக போயிட்டே இருக்கும். குறுக்கில் வந்து நமக்கு அந்த கொள்ளிடம் காவேரி இருக்கும். இந்த வாத்தலை முக்கொம்பு வரைக்கும் தான் நமக்கு வந்து காவேரி கொள்ளிடம்னு 2 ஆறுகளாக இருக்கும். இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் சேலமோ டுவர்ட்ஸ் கரூரோ போனோன்னா காவேரி மட்டும்தான் இருக்கும். முக்கொம்பில் தான் காவேரியை வந்து கொள்ளிடமாக பிரித்து தனியாக விடுவாங்க. போன வாரம், அதாவது தீபாவளிக்கு முன்னாடி அந்த வீக்கெண்ட் நான் வரும்பொழுது இங்கே தண்ணி இல்லை, கொள்ளிடமில் தண்ணி விடலை. இப்போ இந்த வாரம் வந்து பார்க்கும்போது கொள்ளிடத்தில் நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நாம் வலதுபுறம் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு என்னுடைய இடதுபுறமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காவேரி நதி தெரியும். முக்கொம்பில் காவேரியும் கொள்ளிடமும் பிரியுது.
போன வீக்கெண்டு பெருசா கூட்டம் எதுவும் பார்க்க முடியல. ஆல்மோஸ்ட் காலியா தான் இருந்தது. அடுத்த நாள் தீபாவளி அப்படிங்கிறதுனால யாரையுமே பார்க்க முடியல. ஆனா இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா பார்க்க முடிஞ்சது. வழக்கமா பீக் டேஸில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப ரஷ் இருக்கும். பாலத்துல எல்லாமே ரஷ் இருக்கும். மக்கள் நெறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்போ ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த பாலம் வந்து ரொம்ப குறுகலா இருக்குங்கிறதுனால, எதிர்க்க ஒரு கார் வந்தா, இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும். அதனால அவங்க நின்னுட்டு இருக்காங்க. இடதுபுறம் அந்த சுவர் வழியா காவிரி நதி நமக்கு தெரியுது. நான் பார்க்கும்பொழுது அங்க கீழ சில பேர் வந்து நின்னு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து புதை மணல் நெறையா இருக்கு. அதனால வார்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. கீழ இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நெறைய பேர வந்து அங்க பார்க்க முடிஞ்சது. ஒரு வழியாக ஒரு பெரிய ரவுண்டு வந்து அதில முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெஷ் ஏர் தான் வாங்கிட்டு இருந்தோம். மலைக்கோட்டை மேலே 273 அடிகளுக்கு மேலே அந்த காற்று சுவாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் 400 படிக்கட்டுகளுக்கு மேலே ஏறி போகும்பொழுது அந்த எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வருகின்ற வாரத்தில இருக்கிற பணிகள பார்க்கறதுக்கு இந்த எனர்ஜி கொஞ்சம் உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுவரை இந்த காணொளியை மிகவும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிகள் பல. நான் இப்போ கரூர் சாலையை பிடிச்சிட்டேன். என்னுடைய வீடு நோக்கி போயிட்டுருக்கேன். சென்று வருகின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.